ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக பொடி உள்ளி தேவையான வெட்டி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். புளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். இது கூட வறுத்த வரமிளகா 8 வரமிளகா, மல்லி, சீரகம், அரைமுறி தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்து இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டாச்சு. கடுகு, பொடி உள்ளி ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஒரு கையளவு ஆட் பண்ணிடுறோம். தக்காளி, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும், மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி மட்டும் கொஞ்சம் அப்படியே நச்சு விட்டுருங்க. பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம். கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிக்க விட்டு இனிமேல் இறக்கிடலாம். குழம்பு கெட்டி ஆற வரைக்கும். குழம்பு நல்லாவே கொதிக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த திக்னஸ் ஆற வரைக்கும் 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், பாயில் ஆகட்டும். குழம்பு அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் வரும். அதனால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கெட்டித்தன்மை அந்த தண்ணியாகவே இருக்கும். சாப்பிடும்போது தண்ணி ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியை நல்லா வற்ற விட்டுருங்க. மசாலாவோட ஆட் ஆகணும். ஸோ 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு நம்ம செக் பண்ணிட்டு உப்பு கம்மியாக இருந்தனால லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.